இன்னைக்கு நம்ம கிச்சன்ல உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போறோம். எல்லா விதமான சாதத்துக்கும் இது சைடிஷா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இது போல் பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சம் சீரகம் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, 4-5 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு பூண்டு முக்கியமாக போட்டே ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த கேஸ் ட்ரபிளும் இல்லாமலும் இருக்கும். அதுக்காக தான் பூண்டு சேர்க்குறது. கொஞ்சம் தாராளமாகவே தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு போட்டிங்கன்னா எவ்வளோ பூண்டு போட்டாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் வறுவலுக்கு. அதே போல் வாழைக்காய் வறுவலுக்கும் பூண்டு பல் அதிகமாக போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பூண்டியை நல்லா வதக்கியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். முதல்லையே உப்பு போட்டுருங்க, அப்போ தான் உருளைக்கிழங்குனா நல்லா உப்பு பிடிக்கும். உப்பு போட்டு கலந்தாச்சு. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். அந்த ஈரத்துலேயே நல்லா உருளைக்கிழங்கு வெந்துடும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கம்மியான நேரம் தான் ஆகும். இப்போ மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து நல்லா பிரட்டி விட்டு வேக வச்சிடலாம். இது போல் நல்லா கிளறி விட்டு வேக வச்சாச்சு. ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இதனால தெரியும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் முதல்லையே உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மசால் பொடி போட்டிங்கன்னா தான் உருளைக்கிழங்கு குழையாமல் அப்படியே முழுசாக இருக்கும். நல்லா வெந்து சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அதிக நேரம் நம்ம இதை உருளைக்கிழங்கை வேக வைக்க தேவையில்லை. அந்த மசால் வாடை போகிறதுக்காக மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டோம்னாலே சூப்பராக வந்துடும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 நிமிஷம் சேர்த்து இந்த மாதிரி வறுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வந்துடும் உருளைக்கிழங்கு. இப்போயே பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தான் நான் மசால் போட்டு கிளறி விட்டுட்ருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா அந்த மசால் கருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறுங்க. மசால் போட்டு கலந்து விட்டாச்சு. உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. மசால் வடையெல்லாம் போய் அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் வறுவல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது தயிர் சாதத்துக்கு, தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.